நீங்க கட்டன்லாம் நகர்த்தி வச்சிருங்க. ராத்திரி டிராவல் பண்ணும்போது வெளியில இருட்டா இருக்கும் இல்லையா, அப்போ நீங்க ஜன்னலை பார்க்கும்போது என்ன தெரியும்? நம்மளதான் தெரியும். இந்த ரூம்குள்ள உள்ள இருக்கிறது தான் தெரியும். அதுவே பகல்ல டிராவல் பண்ணும்போது வெளியில வெளிச்சம் ஜாஸ்தியா இருக்குங்காட்டி இது உள்ளேயும் தெரியும், நமக்கு பளிச்சுன்னு தெரியுதே பகல்ல. ட்ரெயின்ல என்ன வச்சிருக்கோம் எல்லாம் தெரியுது இல்ல, ஆனாலும் அது ரொம்ப நல்லாவும் தெரியும். அது மாதிரி வாழ்க்கை பயணத்துல எப்ப பாரு செல்பிஷா தன்னை பத்தி தன் குடும்பத்தை பத்தி அதுக்கு மட்டுமே போக்கஸ் கொடுத்தா ட்ரெயினுக்குள்ள ராத்திரியில உள்ள மட்டும் லைட் எரியுது இல்லையா, வெளியில லைட்டே இல்லை. அப்போ உள்ள மட்டும் லைட் எரிஞ்சு வெளியில லைட் இல்லாத போது மீண்டும் மீண்டும் நம்ம ஆட்டிடியூடு படியும் நம்ம டேஸ்ட் படியுமே வாழ்க்கையில ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். பட் வாட் யூ வாண்ட், அந்த பிரைட் லைட்ல எல்லாம் தெரியறதுங்கிறது இயற்கையை பற்றியும் இறைவனை பற்றியும் பொதுவா வாழ்க்கையை பற்றியும் லா ஆஃப் நேச்சர் செயல் விளைவு தத்துவம் ஞாபகப்படுத்திட்டே இருக்கோமே, நல்லா அதை புரிஞ்சுட்டு அது நல்ல வெளிச்சம் இருக்கிறதுக்கு சமம். அப்படி ஒரு வெளிச்சம் இருந்தால் உள்ளேயும் வெளிச்சம் இருக்கும், வேலையில இருக்கிறது பளிச்சு. இனிமே எதை பார்த்தாலும் ஹையா திங்க் பண்ணுங்க. ஓகே, வேணும் அப்படி எல்லாம் ஒரு தூண்டி விடுறது, ஒரு சாம்பிள் காட்டுவோம். இப்போ அடுத்த பாடம் என்னன்னா 7 layers of consciousness. frequency chart வரைஞ்சி இப்படி சொல்லிருக்கோம், தெரியும் உங்களுக்கு இல்லையா? பீட்டா வேவ், ஆல்பா, தீட்டா, டெல்டா. டெல்டாங்கிறது தான் காட் கான்டாக்ட் தெரியும். ஆனாலும் எல்லா லேயர்ல ஒரே கான்ஷியஸ்னஸ் தானே. யார் எந்த லேயர்ல பெரும்பாலும் இருக்க ட்ரைனிங் கொடுக்குறாங்களோ அந்த லேயர்ல இருக்காங்க. டீப்பர் லேயருக்கும் போது அந்த டெல்டா வேவ்ல காலையில ஒரு 1 hour இருந்துட்டா போறோம். த்ரூ அவுட் அந்த டிவைன் லேயர்ல இருந்துக்கலாம். இங்க இருந்துட்டே ஹையர் லெவல் எல்லாரையும் பார்த்து பெருந்தன்மையோட மன்னிச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பரவாயில்லனால என்னன்னு ஏற்ப வளர்த்திட்டு மாத்திட்டு சூப்பரா வாழலாம். டெல்டால 1 hour இருந்துட்டா காலையில. ஆனா எது நம்மளுக்கு அப்படி போக விடாம தடுக்கிறது தெரியுமா? எப்பவுமே பிசிக்கல் லேயர்லயே ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். பிசிக்கல் லேயர். அதனால நீங்க நாம் அமர்ந்துள்ள இருக்கை சுற்றிலும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துறாங்க. சாரி, உங்களை டீச் பண்றேன்னு நினைச்ச கூடாது. நீங்க யாராவது நல்லா தியானம் பண்றவங்களா இருந்தா அது உங்களுக்கு பொருந்தாது. தியானம் நல்லா பண்ணாதவங்களுக்கு பொருந்தும். ஸோ நம்ம காமனா தான் சொல்லணும். அதுக்காக சிலதெல்லாம் ஃபீல் டோன்ட் ஃபீல் ஹர்ட். ஸோ என்னதான் சொல்லி எல்லாம் பண்ணிட்டு ஆக்னேய தவமினிட்ரோம்னு சொன்னாலும் எப்போ மனசு இங்கேயும் நிக்கலையோ அமைதியும் அடையலையோ என்ன எண்ணம் வரலாம் அப்படின்னா பெரும்பாலும் சாலிட் உடம்பை பத்தி இங்க வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது அப்படிதான் போகும். இல்லன்னா இப்ப தியானத்துக்கு வரதுக்கு முன்னால என்ன வேலை பண்ணிட்டு வந்தீங்க, அந்த சாலிட் ஞாபகத்துக்கு வரும். கொஞ்சம் ஹாஃப் டே சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அடடா உங்களுக்கு தண்ணி ஊறி இருந்தா உங்க ஊறி இருக்கும், சிம்பிள் வச்சுருந்துருக்குமா இருந்தது, சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்க. அப்ப அதை தாண்டுறீங்க இல்லைங்கள. பட் நீங்க செஞ்சுட்டு வந்த வேலை செய்ய போறது சாலிட் ஞாபகம். இப்படியே சாலிட்ல கொஞ்சம் நேரம் ரீல் ஒட்டிட்டு கொஞ்சம் டயர்ட் ஆன உடனே லேசா கான்சியஸ்னஸ் எனர்ஜில இருக்கும். ஸோ அடுத்தது பிராணிக் லேயர் இருக்கும். பிராணிக் லேயர்ங்கும் போது எனர்ஜியை யூஸ் பண்ணி பண்ணினது அந்த ஏதாவது ஞாபகம் வரும், எனர்ஜி சம்பந்தப்பட்டதா ஞாபகம் வரும். அதுக்கு அடுத்தது மென்டல் லேயர்ங்கும் போது நான் அந்த மனோமய கோஷத்தை 3ஆ சொல்ல இஷ்டப்படுறேன். இந்த பிசிக்கல் லேயர்ங்கிறது அன்னமய கோஷம் தான். ஓகே, ஆனா அப்படி யோசிக்கல. நம்ம கான்சியஸ்னஸ் சாலிட் லேயர்ல விட்டதுனால சாலிடையே யோசிக்கிறோம் தெரியணும்.
அப்புறம் எனர்ஜி லேயர், பிராணிக் பாடி, பிராணமய கோஷம். மனோமய கோஷத்தை மூணா சொல்ல இஷ்டப்படுறேன். ஏன் தெரியுமா? எப்ப பாரு முனைப்போடு டக்கு டக்குன்னு வெளியில போய் ட்ரெயின் கொடுத்து வச்சிருக்கோம்ல, அப்ப அந்த மனோ லேயர் மென்டல் பாடி. அடுத்தது என்ன, அது எழுதிக்கோங்க, மென்டல் லேயர். அது இன்னும் டீப்பா போக கூடாது. ஏன்னா அந்த மென்டல் லேயர்ல என்ன பதிஞ்சிருக்குன்னா, மைண்ட வெளியில முனைப்போட செலுத்தி செலுத்தி என்ன இப்படி சொல்றீங்களா அப்படி சொல்றீங்களா, ஏதாவது தமாஷ் பண்ணா கூட இல்ல மேடம் அப்படின்னு மறுக்கும் போதே என்ன ஆகுது தெரியுமா? எங்கேயோ டக்குன்னு அந்த அந்த மாதிரி யாரெல்லாம் சொன்னோமோ நம்ம தியானம் பண்ணும்போது நம்ம யாரெல்லாம் சொன்னோமோ அது ரிஃப்ளெக்ட் ஆகும். அது உங்களை தாண்டி போக கூடாது. சோ அதுல பெரும்பாலும் என்ன இருக்குன்னா பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, அதுல கில்ட் ஃபீலிங் இருக்கு. பிசிக்கல் லேயர்ன உடனே அங்கே எழுதிக்கோங்க, மேல எப்பவுமே பருப்பொருள், கனப்பொருள், சாலிட் பத்தியே திங்க் பண்ணுவோம்னு அர்த்தம். சாலிட் பற்றிய யோசனை ஒண்ணு மாற்றி ஒண்ணு. பிராணிக் லேயர்ங்கும் போது எனர்ஜி சம்பந்தப்பட்ட எண்ணங்கள். மென்டல் லேயர்ல கில்ட் ஃபீலிங் இருக்கு. அப்ப திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும்போது இன்னமும் சில பேர் ஈகோ உடனே வர மாட்டாங்க இல்லையா? நல்லா குடுத்தேன் அப்படின்னு நினைப்பாங்க, நல்லா கேட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னா நினைச்சாலே ரொம்ப முனைப்போட்டு டோஸ் விட்டேன் வேணாம் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒப்பீனியன் இருந்தா திரும்ப அதை தாண்டி அடுத்த லேயர் போகவே போகாது. அங்கேயே பிரேக். அந்த பிரேக் என்ன தெரியுமா? தூக்கம் வந்துடும். கான்சியஸ்னஸ்ல எங்க பிளாக் ஆனாலும் அந்த லேயர்ல ஸ்டாக்னேஷன் ஆயிட்டு அப்படியே தூக்கம் வந்துடும். அப்புறமா டக்குனு வெளியே வர முடியாது, உள்ளேயும் போக முடியாது. தியானம் அன்னைக்கு வேஸ்ட். அதுக்காக உங்களுக்கு நீங்க ஒண்ணு எந்த சந்தர்ப்பத்திலையும் எடறி விழ கூடாது. கிளாரிட்டிக்காக சொல்லிக்கிறோம். கில்ட் ஃபீலிங். அப்படி கில்ட் ஃபீலிங் ஞாபகம் வந்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா கேட்டேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற சமயத்துல உட்காந்து மானசீகமா சரி சரி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். உடனே கூட ரொம்ப நிஜமாக நீங்களும் தப்ப உணர்வு இருந்தால் முனைப்பு இல்லைன்னு அர்த்தம், கொஞ்சம் முனைப்புன்னு அர்த்தம். அப்போதைக்கு முனைப்பு திட்டிட்டீங்க சொல்லிட்டீங்க, ஆனா முனைப்பு. அப்ப மானசீகமா சாரி சொல்லிட்டு கடவுளே அவங்க நல்லா இருக்கட்டும், அவங்க வருத்தப்பட வேண்டாம், வாழ்க வளர்ந்து சொன்னாதான் அவங்க நீங்க சொன்ன உடனே நினைச்சேன் நீ இப்படி சொன்னாங்களே என்ன இப்படி சொன்னாங்களே, நீ எத்தனை வாட்டி சொல்றாங்களோ அத்தனை வாட்டி இங்க இழுக்கப்படும் உங்க கான்சியஸ்னஸ். சுவாமிஜி இதை பர்சனலா நம்ம இப்படி பேசும்போது அரட்டடிக்கும் போது எங்களுக்கு சொல்லியிருக்காரு, நீங்க ஒரு வாட்டி தான் சொல்றீங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பல தடவை நினைக்கும் போது அத்தனை வாட்டி உங்க கான்சியஸ்னஸ் இழுக்கிறாங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படிங்கிறார். இதெல்லாம் போய் புக்கில் அப்படி எழுதல, எங்கேயாவது இருக்கான்னு தெரியல, ஆனா இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு எங்களுக்கு. அப்போ அந்த கில்ட் ஃபீலிங் வந்ததுன்னா டக்குன்னு சாரி சொல்லிட்டு வாழ்க வளமுடன் சொல்லிட்டு அப்புறமா ரொம்பவும் அதுல யூ ஷுட் நாட் பி கேரிட் அவே பை தட் எமோஷன் அப்படி சொல்லிட்டு அடங்கிக்கோங்க, பேசாம இல்லை. அடுத்தது என்னது ஞாபகத்துக்கு வரும் தெரியுமா? இமோஷனல் லேயர். அந்த இமோஷனல் லேயர்ல என்ன இருக்குன்னா reacting to the world. மென்டல் லேயர்ல முனைப்போட you reacted, you acted, இங்க reaction to the world. உணர்ச்சி வயப்பட்ட நிலைன்னு சொல்லலாமா? உணர்ச்சி வயப்பட்ட நிலை. அது reacting to the world உடனே அதுல என்ன இருக்குன்னா எழுதிக்கோங்க, feeling hurt. என்ன இப்படி சொல்லிட்டாங்களே என்ன வருத்தம். இப்ப கில்ட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? கில்ட் நான் இப்படி பண்ணிட்டேன், இது என்ன சொல்லிட்டாங்களே, ரெண்டும் மனசுதானே யோசிக்குது. மென்டல் லேயர், இமோஷனல் லேயர் ஆச்சு. அதுக்கும் கீழே தான் காசல் லேயர். நம்ம இங்க காசல் லேயர் காசல் பாடின உடனே உங்க எல்லாருக்கும் வெறும் ஜீவகாந்தம் மட்டுமே நினைச்சு பழக்கமானதுனால நிறைவேறாத எண்ணங்கள் இஸ் தி காஸ்.
for your reactions. So அந்த பதிவுகள் நிறைவேறாம இருக்கிற பதிவுகளும் எங்க இருக்கு? ஜீவகாந்தத்துல தான் இருக்க பதிவுகள். So ஜீவகாந்தம் அது ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க, வேவ்ஸ் மாதிரி. இந்த பதிவு தான் காரண சரீரம்னு தெரியல. நிறைவேறாத எண்ணம் உங்களை மீண்டும் மீண்டும் செயல் ஆழ்த்துது. அதுதான் ரியல் காசல் பாடி, காசல் லேயர். சோ அந்த காசல் லேயருக்கு வரும்போது நான் என்ன தெரியுமா சொல்லிக்கிட்டேன்? கடவுள்கிட்ட, கடவுளே நல்ல தத்துவம் நல்லா புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ one consciousness is omnipresent. All of us are in one consciousness. என்னைக்கோ ஏதோ சில ஆசை வந்திருக்கலாம், ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு வேண்டான்னு. அந்த ஆசை யாரோ மூலமா நிறைவேறுது இல்ல, போதுமே அப்படின்னு. அது ரொம்ப நீங்க அது புரிஞ்சுக்கிறது கூட உங்களுக்கு கஷ்டம். யாரோ அனுபவிச்சு கூட எப்படி மேடம் உங்களுக்கு திருப்தி வரும் அப்படின்னா, நீங்க அவங்கள உடல்னு பாக்குறீங்க. உங்களை உடல்னு நினைச்சதுனால அவங்களையும் வேறையா தோணுது, அவங்களையும் வேறையா தோணுது. யாரோ அனுபவிச்சா எனக்கு எப்படி திருப்தி வரும்னு நினைக்கிறீங்க. I am the consciousness. Consciousness is everywhere. So if it is fulfilled through somebody else means it's enough for me. போதும், யாரோ அனுபவிச்சுக்கிட்டு போதும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கும்போது தத்துவத்தை புரிஞ்சுட்டு அதை கேன்சல் பண்ண. அது ரொம்ப உயர்ந்த நிலை. அது ஆக்சுவலா நமக்கு கிடைச்சங்காட்டி அதை சொல்ற உங்களுக்கு ஈஸி பண்றவங்க வேலையை. எல்லா தாட்ஸ்க்கும் அந்த மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அந்த பிரின்சிபலை. டிபெண்டிங் ஆன் தட் இப்போ என்ன ஆசை வருதுன்னு அது நீங்க தான் பண்ணுங்க. இப்போ பட்டுப்புடவையே வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு பட்டுப்புடவை ஞாபகம் இருந்தா, ஐயோ எத்தனை அனுபவிச்சாலும் அவ்வளவுதான், திரும்ப புதுசு புதுசா வந்துட்டு தான் இருக்கு ஒரு மார்க்கெட்ல. வேண்டாம், எனக்கு வேண்டாம், யார் யாரோ அனுபவிக்கிறாங்கல்ல எனக்கு அதே போதும் அப்படிங்கும்போது, ஆமால எப்படியோ கான்சியஸ்னஸ் இஸ் கண்டெண்டட் somewhere through some other body. இதெல்லாம் எப்படி தெரியுமா ஐடியாவும் வருது? ஞான மகான்களோட படிக்கும்போது தான் தெரியும். யோகானந்தா அப்படியே ஒரு சமாதி ஸ்டேட்ல இருக்காரு. கொஞ்சமா பாடி கான்சியஸ்னஸ் இருக்குது, விசாலமாவும் இருக்குது, அக்கண்டும் இருக்குது. அந்த சமயத்துல ஒருத்தன் வந்து கப்பல்ல இருந்து விழுந்து அப்படியே மூழ்கி போயிடலாம். அவருக்கு அது தெரியுது சடனா. எனக்கு ஒரு இடத்துல விசிக்கி இந்த வேல் தெரிஞ்ச மாதிரிக்கு அவருக்கு அது தெரியும் போது, இப்போ நான் who am I? Am I meditating in this body or I am the person sinking in the ocean கேக்குறேன். இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே டக்குனு புரிஞ்சுக்கணும். உயர்ந்த நிலையில அகண்ட நிலையில புரிஞ்சுக்கணும். சோ யாருக்கு நிகழ்ந்தாலும் ஒருத்தருக்கு உணவில்லைன்னு இந்த ஜகத்திலே அழித்துடுவோம்னு சொன்னார்ல, ஒத்த உணவு இல்லாம வருந்தினா கூட இந்த உலகத்தையே பாதிக்கும். அப்படி ஒண்ணும் இல்லை மேடம், நாங்கெல்லாம் கண்டுக்காமதான் அப்படின்னு நினைக்கிறீங்க. எல்லாம் ஓரளவுக்கு மேஜரா இருந்தாலும் நம்ம எங்கேயோ துன்பப்படுறோமே, இது பிறர் படுற துன்பத்தினால நமக்கு வந்த ரிஃப்ளெக்ஷனோட துன்பம் தான். நமக்கு இல்லாம துன்பம் இல்லவே இல்லை. அப்ப துன்பமே படக்கூடாது. We are constantly affected by others' feelings also. இந்த ஞாபகம் வந்த உடனே என்ன தோணித்து, God யாரோ மூலமா நிறைவேறினாலும் எனக்கு போதும், அவங்க மூலமா நிறைவேறிச்சுல போதும்னு உடனே அது ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. அந்த காசல் லேயர் அன்புல்பில்ல எதுவும் இருக்க மாதிரியே தோணல. அப்போ ஒரு நாள் எனக்கு வந்து மூலாதாரம் பர்ஸ்டார் மாதிரி கூட பார்த்தேன். ஒரு நாள் 250 பேர் எங்க ஒரு குரூப் தியானம் பண்ணிட்டு இருக்கோம். உபன்யாசத்துக்கு தான் போயிருக்கேன். என்கிட்ட ஒரு வாய்ஸ் கேக்குது 3 வாட்டி, 2 வாட்டி கேட்குது அந்த சென்டென்ஸ். God wiped all your sin imprints. God wiped all your sin imprints. இதெல்லாம் கன்ஃபர்மேஷன். மூலாதாரம் பர்ஸ்ட் ஆன போதே தியானத்துல இருந்து வெளியில வந்ததுன்னு நினைச்சேன். ஓ கர்மா எல்லாம் பர்ஸ்ட் ஆயிடுச்சு, இனிமேல் கர்மா இல்ல, அன்புல்பில்டா ஒண்ணும் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். இது அப்புறமா அந்த உபன்யாசம் பண்ணும்போது இன்னொரு வாய்ஸ் மூலமா கன்ஃபர்மேஷன். அப்படியே God always takes you holding your hand. You should know how to hold it. அவர் கையை பிடிச்சிக்கிட்டா போறாங்க. கை பிடிச்சிக்கிறதுங்கிறது தத்துவத்தை ஞாபகப்படுத்திக்கிறது. 1 2 3 போறது, ஸ்டில்னஸ் போறது, கடவுளை. அப்போ விவகாரத்துல இருக்கும்போதும்
பரவாயில்லன்னு தோணும். ஏதாவது பெரிய மிஸ்டேக் மாதிரி ஆனா கூட, எல்லாரும் தப்பா நினைக்கிற மாதிரி ஆனா கூட நீங்க உள்ள முழுகிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் உள்ள டைவ் அடிச்சு வெளியில வரும்போது என்னவோ நடந்துச்சே, அதனால உள்ள பெரிய நன்மை ஞாபகம். அதைத்தான் மகான்கள் சொன்னாங்க, கடவுள் உங்க நெகட்டிவா கூட பாசிட்டிவா மாத்தினா குறைக்கலாம். நடந்தது நெகட்டிவ்னு அன்என்லைட்டட் தானே நினைக்கிறாங்க. அவங்க அவங்க ஜட்ஜ்மெண்ட் இல்ல. Otherwise, the incident as such is not negative or bad or any karma. ஆனா நாமளும் அதால பாதிக்கப்பட மாட்டோம். We are living with unenlightened people. But still we are not affected. அப்படி உங்களுக்கு இருக்கணுமா வேண்டாம்? அப்படி உங்களை லிஃப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் எல்லா சமயத்தையும் தத்துவத்தை ஞாபகப்படுத்திட்டு. ஸோ இந்த காசல் லேயர்ல என்ன இருக்குன்னா பிராக்கெட் எழுதிக்கோங்க. நிறைவேறாத ஆசைகளின் கூட்டம். அடுத்தது காஸ்மிக் லேயர். நிறைய பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமா சாலிட்ல இருந்து எனர்ஜி வந்துச்சு, இப்படி வந்துச்சு, அதுக்குள்ள தூங்கிட்டு வெளியில வந்தாச்சு. 20 நிமிஷம் தியானம் பண்ணிட்டேன், 25 நிமிஷம் தியானம் பண்ணிட்டேன். ஆக்சுவலா மெடிடேஷன் இஸ் நாட் yet happened. ஏன் சக்தி களத்துல விரியவே முடியல தெரியுமா? நமக்கு இன்னும் அந்த யூனிவர்சாலிட்டியை பெருந்தன்மையே வரல. பெருசா வாய்க்கிழியா பேசுவோம், ஜாதி வித்தியாசம் எல்லாம் மத வித்தியாசம் இல்லைன்னுட்டு. ஆனா ஓரளவுக்கு மேல இறங்கி போய் என்ன செய்வோம்னா எங்க அப்பா அதுதான் அவரோட பக்குவம். அதுக்கு அடுத்து அப்பாவே 8 அடினா 50 அடி அடிப்பாங்க. அவருக்கு ஜாதி வித்தியாசம் இல்லை. எங்க அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நண்பர்கள். ஆனா பக்குவம் ஆயிட்டான்னு நினைச்சேன். மாப்பிள்ளை மட்டும் நண்பர்கள் வருவாரு. மாப்பிள்ளை நண்பர்கள் வந்தா ஏற்றுக்க முடியலையா? அப்போ புலி பக்குவம் ஆகல இல்லையா? அடுத்த லேயர் நமக்கு வரும்போது இன்னும் பக்குவம் ஆகும். ஆனா இந்த சொசைட்டிக்கு நீ இறங்கி போய் அப்படியெல்லாம் முடியாது. ஆனா எல்லாரும் நன்மையும் கருப்பி தியானம் பண்ணுவேன். முஸ்லிம்ஸ் கூட நினைச்சு தியானம் பண்ணுவேன். நம்ம எல்லாரும் இப்ப இந்த முஸ்லிம்கள கண்ட்ரில டிராவல் பண்ணும்போது கூட முஸ்லிம்லே உங்களோட கடும் உழைப்பு எல்லாத்தையுமே அப்ரிஷியேட் பண்றேன். இன்னும் அந்த கொஞ்ச நெஞ்ச இதை கூட வித்தியாசத்தை கூட பாராட்டாம நீங்க உயரணும் எல்லாரும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் இப்படி பார்த்துட்டு ஏன்னா அவங்க இந்து மதத்தோட மேன்மையை உணரவே இல்லையே. வேற வார்த்தை ஏத்துக்கவே முடியலையே. நம்மளால அவங்க ஏத்துக்க முடியும். இதைத்தான் அல்லாங்கிறாங்க, அதனால பரவாயில்ல, என்ன வார்த்தை வேணா சொல்லிருக்கோம். இந்துஸ் இன்டாலரன்ஸ்ங்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, பயங்கர டாலரன்ஸ், பயங்கரமா பொறுமையா இருக்காங்க. ஆனா சும்மா வாழாட்டாம பொறுமையா தானாக வாழுக்கு போகாம எல்லாம் கடவுள் பார்த்துக்குவா அப்படின்ட்டு பொறுமையா இருக்காங்க. அதை போய் அவங்க ஒரு இதா நினைக்க கூடாது இல்ல. they may be more in number. ஸோ இதெல்லாம் எண்ணத்தை அப்படி நினைச்சு இப்போதைக்கு நம்ம அவங்களுக்காக ப்ராப்ளம். ஸோ அந்த காஸ்மிக் லேயர் போகும்போது எப்படி இருக்கும் சொல்றேன். சில பேர் நல்ல அனுபவம் ஆனாலும் பயந்துட்டு வெளியே விட்டுறாங்க. இது என்ன ரொம்ப இருக்கு. ஒருத்தர் அனுபவமே அவங்கள ஒண்ணுமேங்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பயந்துட்டேன் மேடம். உங்களுக்கு அனுபவம் ஆகணுமா வேண்டாமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? காஸ்மிக் லேயர் போகும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? காசல் பாடிக்கும் காஸ்மிக் பாடிக்கும் பயங்கர டிஸ்டன்ஸ். ஆனா அவ்வளவு தூரம் போய் தான் ஆகணும். நம்ம அந்த ஸ்பிரிச்சுவல் ரியாலிட்டியில லைஃப் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா, அப்படியே தமல் மாதிரி. அது மாதிரி சில நாளைக்கு என்னாகும், எங்கேயோ லேசான பாடி கான்சியஸ்னஸ் இருக்கும். ஓகே, ஆனா மைண்ட் கவனம் அங்க இருக்க. லேசா பாடி கான்சியஸ் இருக்கு, உணர்வு, உடல் உணர்வு, ஆனா அங்க இல்ல. சொல்லிட்டு நம்ம டனல் கூட போற மாதிரி இருக்கும். பயந்துக்காதீங்க. Go through. You are trying to reach the cosmic layer. ஒரு டீப்பா கொஞ்சம் தூரம் போன பின்னதான் விரிஞ்சு பார்க்க முடியுங்களா? அதனாலதான் எல்லா குரூப்லயும் நான் கவனிச்சாச்சு,
தியானம்னு மெடிடேஷன் சீட் ஏதாவது போட்டாங்கன்னா அப்படியே டனல் மாதிரி குகை மாதிரி உள்ள போற மாதிரி போறாங்க. எனக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, எனக்கும் ஆச்சு. அப்படி நீங்க உள்ள வரைக்கும் ரொம்ப தூரம் அப்படி போனாதான் காஸ்மிக் லேயரை ரீச் ஆக முடியும். அதனால அந்த டனல் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிக்கோங்க, பயந்துக்காம இருக்கிறதுக்காக. வேற யாரோ நீ காத்தல சொன்னீங்க, பவானியா சொன்னீங்க, இன்னும் நான் பயந்துட்டேன் தியானம் பண்ணியாச்சுன்னு சொன்னீங்க. வேற யாரு? என்னமோ சொன்னா shallow breathing மாதிரி வந்து இதே கேள்வியை சுவாமிஜி யாரோ கேட்டாங்க. சுவாமிஜி இது புத்தி நின்று போல இருக்கு அப்படின்னு பிரெத்லெஸ் ஆகுதுன்னு போனாதான் போட்டுங்க. தியானம் பண்ணும்போது போடுங்க. தியானம் பண்ணும்போது செத்தா ரொம்ப நல்லது தானே, ஏன்னா போனதான் போட்டுமே. கேலி பண்றதை பண்ணிட்டு அப்புறம் சிந்திக்க வச்சாங்க. என்னன்னா பாடி அசைறதும் இல்லை இல்லையா, அப்போ ஆக்சிஜன் ரெக்குயர்மெண்ட் இஸ் வெரி லெஸ். அப்போ என்னாகும், அப்படியே பிரெத்லெஸ் மாதிரி தான் போகும். சந்தோஷப்பட்டுக்கணும். அப்புறம் எப்பாவது தியானம் பண்ணிட்டு இருக்கும் அப்படின்னு ஆகலாம். அப்படியான என்ன தெரியுமா அர்த்தம்? ஆக்சுவலா நீங்க தாட்லெஸ் போயிட்டீங்க, ஆனா எங்கேயோ சடனா ஒரு தாட் வந்துருச்சு. வந்த உடனே என்னாச்சு, பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகணும் இல்லையா, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ஆக்சிஜன் வேணுமே. அப்ப என்ன பண்ணுது, அப்படியே ஜாஸ்தி இருக்கு. அவ்வளவுதான். இட்ஸ் தட் சிம்பிள். பண்ண முடியும் பண்றீங்க, என்ன இடம் போகுது வீட்டுக்குள்ள. இன்னொன்னு ஞாபகப்படுத்திக்கணும், எந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கும் பயப்படக்கூடாது. துணிஞ்சவனுக்கு தான் கடவுள், தீரனுக்கு தான் கடவுள் கிடைப்பான்னு பார்ப்பாங்க. விவேகானந்தர் தீரனுக்கு தான் கடவுள், பேடிக்கு அல்ல. பேடி பயந்து விட்டுருவானே கடவுளை பார்த்தா. அதனால எதுக்குமே பயப்படக்கூடாது. எனக்கும் தியானம் பண்ணும்போது இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப வலிச்சிச்சு கொஞ்ச நாள். நான் எங்க வீட்டுக்கார சொல்ல மாட்டேன், சொன்னா தியானம் பண்ணாரு பேசாம இருப்பாரு. நானு செத்தான என்ன அப்படின்னு உட்காருவேன். ஆனா ரொம்ப வலிக்கும் போது சரி பேசாம சாந்தியே படிக்கலாம். அப்படி ஒரு வாரம் கழிச்சு திரும்ப கொஞ்சம் அப்படி மேல போவேன், திரும்ப வலிக்கும், திரும்ப சாந்தி. அப்படி ஒரு மாசம் சாந்தி, 2 மாசம் 3 மாசம் எல்லாம் பண்ணது. அதனால திரும்ப அப்படி அப்பப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்பேன். அப்புறம் பார்த்தா ஒரு நாள் என்னாச்சு, தியானம் பண்ணும்போது இந்த ஆஸ்ட்ரல் கபாலம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்போ இத்தனை நாள் வலிச்சது எதுக்கு தெரியுமா? இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது ஆக்டிவேட் ஆகி ஆகி ஓப்பன் அப் ஆக முயற்சி பண்ணிருக்கு. தலை பாரம் ஆகும்போது பாண்டிச்சேரி மதரோட புக்கு கிடைச்சது. மதர் சொல்லியிருக்காங்க, பிரெயின் செல் நிறைய டார்மெண்டா இருக்கு, ஆக்டிவேட் ஆகலையே. ஸோ அதுக்கு எனர்ஜி தியானத்தினால எக்ஸ்பேண்ட் ஆகி எனர்ஜி போகும்போது அது ஓப்பன் அப் ஆக ட்ரை பண்ணும்போது ஒரு ஹெவினஸ் இருக்கும். ஓப்பன் அப் ஆயிட்டா லைட் ஆயிடும். அப்புறம் அடுத்த லேயர் ஓப்பன் அப் ஆகிற வரைக்கும் ஒரு ஹெவினஸ், ஓப்பன் ஆயிட்டா சரியும். இப்படியே ஆகி ஆகி இப்போ தியானத்துல தலை பாரங்கிற பேச்சே கிடையாது. என்னைக்காவது பிசிக்கலா பெயின் ஆயிருந்தா கூட தியானம் பண்ண முடியும். ஏன்னா இந்த பிசிக்கல் பாடி அதோட பெயின் எதுவும் தியானத்தை அஃபெக்டே பண்ண முடியாது. நீங்க டியூன் பண்ணுங்க, அதான் கேளுங்கள் கொடுக்கப்படும். நான் கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கு என்னென்ன புக்கெல்லாம் படிச்சா பரவாயில்லையோ அதெல்லாம் என்னை தேடி வரட்டும் அப்படின்னு கேட்டேன். அதனால கிடைக்குது. நீங்க இன்னொரு புக் எழுதிக்கோங்க, லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட், LAWS, Laws of the Spirit World by பாப்பா யாரு அந்த கோவன் பேரு? LAWS, Laws of the Spirit World. சும்மா ஆவியுலகம் பயந்துட்டாங்க அப்படியெல்லாம் இருக்கிறது இல்லை. 1/3 of the bookல எப்படி எல்லாம் லைஃப் ஆஃப்டர் டெத் பத்தி எப்படி இருக்குன்னு. ஆக்சுவலா நம்ம சுவாமிஜி ஆங்கிள் இருந்து பார்த்தா அது பக்கா. ஆனா முதல்ல ஒரு பீடிகை போட்டு வச்சிடுறேன், என்ன புக்கை படுத்து இந்த அம்மா இப்படி சொன்னாங்க அப்படி இல்லையே அப்படின்னு. அதுக்காக ஒரு அதுல 7 realms இருக்கு. ஃபர்ஸ்ட் 3 realms வந்து ஹெல் அப்படின்னு இருக்கும். realm 1, realm 2, realm 3 வந்து ஹெல்.
realm 4 வந்து like earth both good and bad. 5 6 7 heaven. Khorshid Bhavnagiri. Khorshid Bhavnagiri எழுதிக்கோங்க. KHORE SHED Khorshid Bhavnagiri. Khorshid Bhavnagiri BHAV Nagiri. அந்த ஹெல் மேடம் சுவாமிஜி அதெல்லாம் சொர்க்கம் நரகம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க. நீங்க என்ன மேடம் என்னென்னமோ புக் படிக்க சொல்றீங்க, நரகம் இருக்குன்னு உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். ராத்திரி கனவுல நீங்க ஒரு உலகத்துக்கு போறீங்க. அந்த உலகத்தை உங்களையும் பார்த்துட்டீங்க, அடுத்தவங்களையும் பார்க்குறீங்க. கனவுல டைலாக் பேசிக்கிறீங்க, எல்லாம் பேசிருக்கீங்க. வெளியில வந்ததும் தூக்கத்துல இருந்து எழுந்ததும் அந்த உலகத்துக்கு காமிங்க. நம்மள பாத்தீங்கல்ல, காமிங்க. பாக்குற வரைக்கும் நிஜ மாதிரி தானே சொல்லிட்டு. அப்போ எப்போ கனவு வந்து கனவு காண்ற வரைக்கும் நிஜம், எழுந்த உடனே இல்லையோ அது போல இறந்த பின் உள்ள வாழ்க்கைங்கிறது லாங் கனவு, வருஷக்கணக்கான கனவு. இது அவார்ட்ஸ் கிட்ட கனவு. அதனாலதான் நம்ம எந்த லேயர்ல இங்க இருந்து பழகுறோமோ அதே லேயர்லயே திரும்பவும் இருக்கும். அப்ப ரொம்ப கெட்டவனா இருந்தவன், எல்லாருக்கும் கெடுதல் பண்ணிட்டு வயலண்டா இருந்த சோல் செத்து போனான்னா அவன் எங்கேயோ மாட்டின மாதிரியும் யாரோ அடிக்க வர மாதிரியும் பயந்துக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணினா அது நரகம் தானே. அந்த சோலை பொறுத்த வரைக்கும் துன்பம் தானே அனுபவிக்கணும். அந்த அர்த்தத்துல realm 1 2 3 அந்த realm 1ல ஷேப் கண்டபடி இருக்கும். வயிற்றோட வாய் கண்டபடி இருக்கும். என்ன மேடம் இதெல்லாம் நம்புறீங்கன்னா உங்களுக்கு புரியும். யோகானந்தா ஒரு இடத்துக்கு போயிருக்காரு ஃபாரின்ல. ஜனங்களை பாக்குறாரு, பயங்கரமா இமோஷனலா ரொம்ப வேர்லியா பேடா இருக்காங்க. அவரால் பேசவே முடியல. என்னங்கிறாரு, உங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு உருவம் கொடுத்தா எப்படி இருப்பீங்க தெரியுமா? எப்ப பாரு அடுத்தவனை பொறாம கண்ணோட பாக்குறவனுக்கு கண்ணு பிதிங்கிந்து. பொறாமப்படுறவங்கள அவங்க வயிறெல்லாம் வாய். எங்க மாமனார் ரொம்ப சொல்லுவாரு, யாரையும் அவங்க பொறாமப்படுறவங்க வயிறெல்லாம் வாய்ப்பாங்க. என்ன இப்படி சொல்றாரு, எனக்கு புரியவே. அந்த மாதிரி நம்ம உணர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கண்டபடி ஷேப். அது எப்படி மட்டும் செத்து போன பின் அந்த ஷேப் வரும்னால், நீங்க வாழும்போது ஜீவகாந்தம் எப்படி எல்லாம் ஓடி ஓடி என்னென்ன இமோஷன்ஸ் எப்படி பழக்கி வச்சிருக்கீங்களோ அந்த ஷேப்லயே இருக்கும். இந்த பிசிக்கல் ஷேப் போயிடும். இந்த ஷேப்ல ஓடாது. realm 2ல கூட இந்த ஷேப் இருக்கும். realm 1 வெரி பேட். கொஞ்சம் கூட அறிவுல தெளிவு இல்லாம எல்லாருக்கும் கெடுதலே பண்ணிட்டு பயந்துட்டு அறியாமல் இருக்கிறதுனால. ஸோ 2 3 4 வந்து குட் அண்ட் பேட். அதுக்கும் உங்க கனவையே உதாரணம் சொல்றேன். கனவுல ஒரு நேரம் ரொம்ப நல்லதா பாக்குறீங்க, திடீர்னு நீங்க எங்கேயோ போறீங்க, ரூட் மேல இருக்கீங்க, அங்கே விழற மாதிரி பாக்குறீங்க. வீணு போனா பென்சிங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஒண்ணுமே கண்டபடி வருதா இல்லையா, தாறு மாறா அப்படியே கண்ணா பின்னாங்க. அந்த மாதிரிதான் இருக்கும் realm 4 சேர்த்து கொண்டு. இன்னும் நம்ம சாதனையே ஆரம்பிக்காம இருக்கிறவங்களுக்கு நம்ம இல்ல, நமக்கெல்லாம் குண்டலி எழுப்பியாச்சு, நமக்கு அந்த மாதிரி கழிவே கிடையாது. எவ்வளவோ தெளிவோட இருக்கும். சாதனையே ஆரம்பிக்காம ஒண்ணும் பிறருக்கு நன்மையே செய்யாம தனக்காக மட்டும் வாழறவங்களுக்கு எல்லாம் கெடுதல் பண்ணல, தனக்காக மட்டும் வாழறான்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எல்லாம் realm 4 தான் கிடைக்கும் சேர்த்துப்பாங்க. 5 6 7 எல்லாம் வந்து ஹெவன் சொல்லுது. அப்போ நடுநடுல வேற சோல்களோட டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஏன் தெரியுமா? குட் souls live together, bad souls live together, evil souls live together. அங்க ஃப்ரீக்வன்சி அப்படிதான் மேட்ச் ஆகி அப்படிதான் வந்துருக்கு. அப்போ நம்ம நல்ல லெவலா இருக்கும்போது 5 6 7ல வேற சோல்களோட டிஸ்டர்பன்ஸ் வராது. இது எல்லாமே அதுக்கப்புறம் இந்த 7 realm புரியாது படிச்சீங்கன்னா அதுக்காக கொஞ்சம் நம்ம சின்னதா சொன்னேன். பாக்கி எல்லா உதாரணமும் என்ன நடக்குது அந்த வேர்ல்டுலன்னு சொல்றோம். அந்த பையன் எப்படின்னா, ஒரு நாளைக்கு கார் ஆக்சிடென்ட்ல அண்ணா தம்பி 2 பேர் 29 இயர்ஸ் 31 இயர்ஸ் டிராவல் பண்றாங்க. ஆக்சிடென்ட்ல ஒருத்தர் ஸ்பாட்லயே செத்து போயிடுறான் டிரைவிங் பண்ணவன்.
அவங்க செத்து போன உடனே அவனே அவனோட உடம்ப பாக்குறாங்க. உடனே அவங்க தாத்தாவை பாக்குறான். எத்தனையோ வருஷம் முன்னால செத்து போன தாத்தா. அவனதான் தாத்தா கேட்கிறாங்க. தாத்தா இவன் கேட்கிறான், என்ன தாத்தா நீங்க இங்க? நான் இங்க இல்ல, நீ. அப்புறம் அவன் எங்கன்னா ஸ்டில் ஹி இஸ் பிரீதிங் இன் தி ஹாஸ்பிடல், ஹி வில் கம் அப்படிங்கிறார். 2 நாள் ஆகும். அப்புறம் பார்த்தா 2 பேரும் வந்துட்டு செத்து போயிட்டோமே, அப்பா அம்மா ரொம்ப வருத்தப்படுவாங்களேன்னுட்டு அந்த ஊர்ல யாரோ சோலை வசியம் பண்ணி பேசுற மீடியமா வச்சு பேசுற இடத்துல போய் டக்குன்னு ஒரு சோல் போய் இன்னொருத்தர் வந்து உட்காந்து அவங்க கூப்பிடுற சோலை இங்க வர வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த பசங்க சோல் வந்துருச்சு உள்ள வந்துட்டு அந்த அட்ரஸ் சொல்லி பேரெல்லாம் சொல்லிட்டு இன்னார ரெஸ்பாண்ட் கூப்பிட சொல்லுங்க, இங்க வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த சோல் வெளியே. அப்படி வந்து அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு அந்த பசங்க கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. அப்பா அம்மா துக்கத்துல அவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது சொன்ன பின்ன ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சு அம்மா உடம்ப கையை உபயோகிச்சு அந்த சோல் எழுதின புக்கு தான் லாஸ் ஆஃப் தி ஸ்பிரிட் வேர்ல்ட். இது எனக்கு ஜக்கிவாசேவோட டிசைபிள் ஒருத்தி ட்ரெயின்ல கிடைச்சல ஒரு ஆண்டி நீங்க அதை படிச்சுதான் ஆகணும்னுட்டு அவ்வளவு சொல்லிட்டு ஊருக்கு வீட்டுக்கு போயிட்டு அவளும் பெங்களூர் திரும்பி போன பின்ன ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ஆண்டி வாங்குவீங்களா, ஆண்டி வாங்கிட்டு நான் இவ்வளவு சொல்றாங்க வாங்கி பார்த்துருவோம் வாங்கி படிச்சு பார்த்தேன். புக்கை கையில் எடுத்தா சிம்பிள் இங்கிலீஷ், கீழே வைக்கவே தோணும். அந்த அளவுக்கு கிளியரா தெளிவா சொல்லுது. செகண்ட் தேர்ட் 3 பகுதியை படிச்சாங்க. 2வது பகுதியில் என்ன இருக்குன்னா how thought is சில எக்ஸாம்பிள்ஸ் frequently asked questions எல்லாம் இப்படியானா எப்படி அப்படியானா எப்படி. அப்ப இந்த பசங்க 2 பேர் செத்து போனது எந்த ஹெவனுக்கு ஹெவன் 5 தான் போயிருக்காங்க. போய் few monthsலயே ஹெவன் 6க்கு போயிட்டாங்க. அப்ப இல்ல 6க்கு போயிட்டு 7க்கு போனாங்க சம்திங் லைக் தட். இதுல இருந்து நாம இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், சுவாமிஜியோட லைஃப் பிஃபோர் பர்த் ஆஃப்டர் டெத் கேட்டுட்டு அவர் சொன்னது கரெக்டா சொல்றாரு, நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த மாதிரி திடீர்னு ஆக்சிடென்ட்ல செத்து போனாலே துர்மரணம் அலையத்தான் அலையும் நினைச்சிட்டு இருக்கோம். நோ வே. அந்த சோல் நல்ல சோலா இருந்தா நல்ல லேயர் தான் போகும். நம்ம தான் கரெக்ட் பண்ணிக்கணும் நம்ம திங்கிங். நல்ல சோல் நல்ல லேயருக்கு தான் போகும். அதனாலதான் சில ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகி இப்போ சுனாமி மாதிரி ஆகி நல்லவங்க செத்து போனாலும் பாக்கி உள்ளவங்க இந்த நாஸ்திகவாதம் பேசுறவங்க அப்ப நல்லவங்களை தானே செத்து போனாங்க அப்படிங்கிறாங்க. நல்ல சோல்கள் செத்து போன பின்ன நல்ல கதி தான் அடையுது. அந்த ஆங்கிள் இருந்து அதுக்கு துன்பம் இல்லை கருதுற. இந்த உலகத்தில் இருந்தா இருக்கிற துன்பம் கூட அவங்க இல்லை. அவங்க அப்புறமா கடைசி லேயர் பார்ட் புக் என்ன தெரியுமா, லாஸ்ட் தேர்ட் பார்ட். அதுல how thought is powerful. ப்ரேங்கிற வார்த்தை எடுத்துக்கோங்க. ரே இருக்குல்ல, சோ காடோட கனெக்ட் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணும்போது அந்த ஒளினாலதான் எனர்ஜினால இன்டென்சிஃபையா நம்ம ஆசையெல்லாம் நிறைவேறுது அப்படிங்கிறாங்க. how thought is அவர் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை கொஞ்சம் மாத்திக்கணும். சூப்பர் கான்சியஸ் சொல்ல வேண்டிய இடத்துல அந்த பையன் சப்கான்சியஸ்னே சொல்லணும். அது ஒண்ணு மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுட்டா போதும். சுவாமிக்கு ஆங்கிள் இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு தான் நல்லா புரியும். இந்த ஹெல்ப்னு சொன்னதெல்லாம் யோகானந்தாவோட படிச்சங்காட்டி எனக்கு புரிஞ்சிச்சு. நீங்க என்லைட்டன் மாஸ்டரோடே படிக்கணும். காஸ்மிக் லேயர் அப்புறம் ஓவராலா காஸ்மிக் லேயர் ரீச் ஆகணும்னா முடிஞ்ச வரைக்கும் உலக நல வாழ்த்து அதெல்லாம் சொல்லிட்டே இருக்கணும். உணர்ந்து சொல்லணும். பிறர் நலம் நாடும் போது உலக அளவுல நன்மையை நாடும் போது மனம் விரியறதுனால யூனிவர்சாலிட்டி டெவலப் பண்ணிக்க முயற்சி பண்ணா யூனிவர்சல் ஞானம் பண்ணலாம். தென் நிர்வாணிக் லேயர். நிர்வாணானா ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். ஆனா எதாகவும் இல்லை, எந்த தன்மையும் இல்லாத நிலை. சோ அங்க போது ஸ்டில்னஸ் நினைச்சுக்கோங்க. எந்த தன்மையுமே இல்லைங்கும் போது யூ ஆர் தட், thou art that. இல்லையா? நீங்க அந்த அகம் பிரம்மாஸ்மி ஐமாத்மா பிரம்மகாங்கிறதுல என்ன அர்த்தம்? குரு சிஷ்யனை பார்த்து தத்துவசி. தத்னா அது, துவம்னா நீ, அதுதான் நீயாக இருப்பதும் சொல்லி அனுப்புறாரு. அதான் இப்போ எங்க போனப்போ கூட இவ்வளவு விளக்கம் கேட்டா கூட கொஞ்சம் வருஷம் முன்னாடி, ஓகே, நாட் ரீசென்ட்லி
5 வருஷம் முன்னாடி நிறைய விளக்கம் கிடைச்சு எல்லாம் நல்லா இருந்தாலும் இங்கேயோ சுத்த வழி அங்கே இருக்குது. ஒரு கடவுள் தன்மை அப்படின்னு ஒரு இடத்துல போயிருக்கேன். சேகாசம்பளத்தோட வந்து அப்படின்னு வந்தாரு. 2 நினைச்சா புனரவி ஜனனம் புனரவி மரணம் சொல்லிட்டார். வேறையா நினைக்காதே. ஸோ அந்த திங்கிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி ஒண்ணு எப்படி ஸோ இது லேயரா நிர்வாணிக் ஏரியா. இப்போ இன்னொரு பாயிண்ட் இப்போ நான் சொல்லும் பொழுது நீங்க ஃபாலோ பண்ணிருக்கோம். எனக்கு ஏன் இந்த மாதிரி தோணுச்சுன்னா இது வந்து பார்த்து ஒரு புக்ல படிச்சிருக்கேன் இந்த லேயர். அப்போ பஞ்சகோஷத்துல இந்த மனோமய கோஷத்தை 3ஆ சொல்லிட்டாங்க. அதனால 7 வந்துச்சு அவ்வளவுதான் அப்படின்னு சரியா புரிஞ்சுக்கிட்டேன். ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். எனக்கு உள்ள இருந்து ஒரு தியானம் வந்தது என்ன தெரியுமா? இத லேயரா பிரிச்சு போடுற மாதிரி. அப்போ ஐ எம் ஆல்ரெடி தேர். தெய்வீகம் இங்கேயே இப்பொழுது. இந்த தெய்வீகம் இங்கே இப்பொழுது ரமணரோட புக்கோட டைட்டில். நான் அதை பார்த்த உடனே நான் பாடிக்கிறேன் என்னோட இஷ்டம். அப்போ கான்சியஸ்னஸ் இஸ் ஆம்னி பிரசன்ட். நீங்க பண்ணக்கூடாது. எனக்கு வந்ததை நான் தான் பண்ணணும். உங்களுக்கு குரு வேதாந்தி மகர்ஷி அவர் சொன்னதை மட்டும்தான் பண்ணணும். ஓகே, மேக் இட் கிளியர். நீங்க பண்றதுக்கு சொல்லல, எனக்கு உள்ளுணர்வா வந்தது சொல்றேன். ஸோ கான்சியஸ்னஸ் இஸ் காட் ஞாபகப்படுத்திட்டேன். கான்சியஸ்னஸ் இஸ் omnipresent. One consciousness is uniting the whole universe. So when it is omnipresent, it just cannot be confined to the physical body. So peel off the physical body, experience the omnipresence. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கு. அடுத்தது peel off the astral body, experience the omnipotence. Astral body க்கு கொஞ்சம் subatomic particles. ஆனா நிஜம் என்ன? பிரபஞ்சம் ஃபுல்லா subatomic particles. So peel off the astral body, peel off the mental body, peel off the emotional body. Consciousness has no emotions. So experience the pure love. Then there is no causal body. என்ன causal body என்ன பொறுத்த வரைக்கும் burst ஆனதை பார்த்துட்டேன், கர்மா போயிடுச்சுன்னு கடவுள் சொல்லி வாய்ஸ் கேட்டுச்சு. அதனால there is no causal body. Experience cosmic body. Consciousness is there even beyond the cosmos. அப்படின்னு நினைப்பேன் பாரு நிர்வாணிக் லேயர்னு. அப்படின்னு 1 hour and 20 minutes. Sometimes 1.5 hours, sometimes 2 hours. நிறைய டைம் இருக்கு வேற வேலையில ரொம்ப சீக்கிரம் இருந்துச்சுன்னா 2 hours. அப்புறம் அப்படி உள்ளுணர்வா அப்பதான் நினைச்சேன், பாத்தியா இப்படிதான் மகான்களுக்கு ஒவ்வொருத்துக்கு ஐடியா வந்து சுவாமிஜியோட புரியாதீங்க தியானம்லாம் சொல்லி கொடுத்தாரு. இதான் அந்த 7 layers of consciousness. நீங்க guilt feeling வச்சிருந்தா தாண்டி போக முடியாதுங்கிற ஒரு தெரிஞ்சுக்கோங்க. Then if you feel hurt அப்படி ஆயிடும். அப்புறம் ஹஸ்பண்டே சரியே இல்லை, சரி இல்லையே கோச்சுக்கிறாங்களே, இந்த மண்டல் போடுறீங்க மாதிரி அடைஞ்சலா இருக்கும். ஆனா ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு இருந்தீங்கன்னா நல்ல ஹஸ்பண்ட் அமைஞ்சு இன்னொரு வாட்டி வாழறதுக்காக காத்துட்டு இருக்கணும். அப்புறம் தான் இல்லை. சோ இப்படி அமைஞ்சது எதுக்குன்னா யார் தெரியுமா? மண்ணு நிற்கிறவர் வந்து பக்த கும்பாரா. அவரோட ஒய்ஃப் கொஞ்சம் கூட கோஆபரேட் பண்றாங்க. திட்டிட்டே இருப்பாங்க. இவரை திருத்தவே முடியாது, நானால் சதா கடவுளை நினைச்சுக்கிறேன்னு நம்ம போய் மாட்டை மிதிக்கும் போது விட்டலா பண்ணி குழந்தை வந்தது கூட பார்க்காம மிதிச்சு சேர்த்து போய் எல்லாம் திட்டி எல்லாம் ஆயிடுறது. ஆனா சாகும்போது புஷ்ப விமானம் வருது பக்த குமாரனுக்கு. அப்போ ஊரோட எல்லாருமே அதை தரிசிக்கிறாங்க. இவன் ஒய்ஃபுக்கு மட்டும் ஒண்ணுமே தெரிய முடியுது. ஆனா இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஐயோ நினைக்கிறான். இன்னொருத்தர் இருக்கார் கனகதாசர், அவரோட வைஃபு ஃபுல் கோஆபரேட்டிவ். அப்போ அவர் என்ன சொல்றாரு? எனக்கு மனைவி நல்லா அமைஞ்சதுனாலதான் இறைநிலை உணர்ந்தேன்றாரு. பக்தகுமார் என்ன சொல்றாரு? இந்த மனைவி இப்படி இருந்ததுனால அதுவே நல்ல வாய்ப்பா நினைச்சுட்டு நான் ஞானம் அடைகிறேன். இப்ப இல்லைன்னு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாழ்க்கை துணை எப்படி அமைஞ்சாலும் ஒருத்தர் அதுல இருந்து விடுபட முடியும்.